அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ज़ुय्यिन लिन्नासि हुब्बु शहवात मिनन निसाई वल बनीन वल क़नातीरिल मुक़न्तरा इला आखिरिल आया. वक़द वरदल ख़बरु अन सय्यिदिल बशर अन्नहु क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अअलमन निकाह बरकतन ऐसरुहु मऊनतन. मुस्नद अहमद. आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलीयुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபியுல் ஆஹர் மாதம் அதனுடைய மத்தியிலே சிறப்பான இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற குழுமையுள்ள நம் அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கும், உற்றார் சுற்றார் உம்மத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வானாக. நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நரக விடுதலை அளித்து அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியை பரிசாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மன அமைதியோடு நிம்மதியோடு வாழ்ந்து வணக்க வழிபாடுகளில் முழுமையான முறையில் ஈடுபட்டு இவ்வுலகிலிருந்து நாம் பிரிகிற போது, விடைபெறுகிற போது சிஹத் சலாமத் ஆஃபியத்தோடு நல்ல உடல் நலத்தோடு உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ்வை சென்றடைகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ரபியுல் ஆஹர் மாதம் பல்வேறுபட்ட ஜும்மா சிந்தனைகள் நாம் அது சம்பந்தமாக பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமாக சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய திருமணம், அதனுடைய மகிமை என்ன, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் இஸ்லாமிய திருமணங்கள் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான உபதேசம் நம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. பொதுவாக அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், அதற்கான அனுமதியையும் வழங்கியிருக்கிறான். குர்ஆனில் அது பற்றி நிறைய பேசியிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி தந்தவன் ஏக இறைவன், நாம ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதற்கான முழுமையான வழிகாட்டுதல்களையும் வல்ல அல்லாஹும் வழங்கியிருக்கிறான். இறை தூதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார்கள். திருமணத்தின் மூலமாக முக்கியமாக 3 நன்மைகளை நாம் அடைகிறோம், பெறுகின்றோம். பல்வேறுபட்ட நன்மைகள் இருந்தபோதும் கூட முக்கியமாக 3 விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அருளினார்கள், யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா அல் பாஅத, திருமணம் முடிக்க உங்களுக்கு சக்தி இருக்குமானால், வசதி வாய்ப்பு இருக்குமானால், ஃபல்யத்தஸவ்வஜ், மனம் முடித்து கொள்ளுங்கள். என்ன காரணம்? ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது நம்முடைய பார்வையை தாழ்த்த செய்கிறது. வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய அறிவுரையை நமக்கு அளிக்கிறார்கள். அதாவது திருமணம் என்பது நம்மை தூய்மைப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது.
திருமணம் முடிக்கிற போது நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதோடு பாப காரியங்களில் ஈடுபடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்கிறோம். சொல்லப்போனால் நம்முடைய மனைவிமார்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள், கணவன்மார்கள் மனைவிமார்களை பாதுகாக்கிறார்கள், பாப காரியங்களில் ஈடுபடாதவாறு பாதுகாக்கிறார்கள். ஒரு ஹலாலான திருமண வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகிற போது ஹராமான வழியில் செல்ல மாட்டோமா இல்லையா? இது ஒரு முக்கியமான பயன்பாடாக இருக்கிறது, திருமணத்தின் பயன்பாடு. சாதாரணமாக நடைமுறையிலே சொல்லுவார்கள், அன்றைய காலகட்டத்திலே ஒரு சுலோகம் சொல்லுவார்கள், வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்குவான் என்று சொல்வார்கள். அன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு அடங்க மாட்டான், ஆனால் ஊருக்கு அடங்குவான் என்று. அது பழைய பழமொழி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறுபட்ட குடும்பங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது இதற்கு மாற்றமாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஊருக்கு அடங்காதவன் வீட்டுக்கு அடங்குவான் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஊரிலே பல பேரிடத்தில் கெட்ட பெயரை சம்பாதித்தாலும் கூட தம்முடைய மனைவிக்கு அடங்குகிறான், மனைவிக்கு பயப்படுகிறார்கள், பல பேரை நாம் பார்க்கிறோம். காரணம், நம்மிடத்திலே அவர்கள் கேள்வி கேட்க தயாராகி விடுகிறார்கள். மனம் முடித்ததற்கு பின்னாலே, எங்கே சென்றீர்கள், எதற்காக சென்றீர்கள், என்ன சம்பாதித்தீர்கள், யாரோடு பழகுகிறீர்கள் என்றெல்லாம் நம்முடைய துணைவியர் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். என்று பார்க்கிற போது அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, திருமணம் என்பது அது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக ஆகிறது. அதனால்தான் கால்கட்டு என்று சொல்வார்கள். இவருக்கு ஒரு கால்கட்டு போட்டால் இவர் சரியாகி விடுவார் என்று சாதாரணமாக வழக்கு மொழியிலே பேசுவார்களா இல்லையா? எதற்காக? கால்கட்டு போட்டால் இவர் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவார், தான் தோண்டித்தனமாக திரிய மாட்டார் என்கின்ற ஒரு கருத்திலே சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, இதை நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்தோதுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகிய முறையிலே போதித்திருக்கிறார்கள். உங்களுக்கு திருமணம் முடிக்க சக்தி இருக்குமானால் நீங்கள் சீக்கிரமாக மனம் முடித்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களை தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், நீங்கள் நல்லவர்களாக வாழ தலைப்படுவீர்கள் என்று. இரண்டாவது காரணம் என்ன? அப்படி மனசு தூய்மைப்படுகிற போது, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிற போது, நாம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகளிலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். சீரான முறையில், சிறப்பான முறையில் வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபடுவதற்கு திருமணம் ஒரு காரணமாக ஆகிறது. இதை உணர்ந்தவர்கள் உணர்வார்கள், அனுபவத்திலே உணரக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வணக்க வழிபாட்டிலே நாம் நின்று விட்டோம் என்றால், ஐவேளை தொழுகையை நாம் நிறைவேற்றுகிற போது நம்முடைய சிந்தனை செதறாது. நம்முடைய மனம் இருக்கிறதே ஒரு நிலையோடு இருக்கும். அப்போது நிம்மதியாக, ஒரு ஓர்மையாக, ஐக்கியத்தோடு நாம் அல்லாஹ்வை தொழுகிற ஒரு பாக்கியம் கிடைக்குமா இல்லையா? இதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாசகம் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் பாருங்கள். ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாசும், உங்களுடைய துன்யாவிலே எனக்கு 3 விஷயங்கள் பிரியமுள்ளதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 3 விஷயங்கள் பிரியமுள்ள விஷயங்கள். நம்பர் 1 அத்தீப், நறுமணம் எனக்கு பிரியமான ஒன்று. அத்தீப், நறுமணம். நம்பர் 2 ஒன் நிசா, திருமணம், பெண்கள், திருமணம் முடிப்பது எனக்கு மிக பிரியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக குறிப்பிடுகிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்தினார்கள், ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். 3 விஷயங்களை சொல்லிவிட்டு, நறுமணத்தை சொல்லிவிட்டு, திருமணத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து வணக்கத்தை சொல்கிறார்கள் என்றால், மனம் முடிக்கிற போது நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படும், ஒரு சீரான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த சீரான வாழ்க்கை கிடைக்கிற போது நாம் அந்த நிலையிலே நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது அமைதியோடு நிம்மதியோடு நாம் தொழுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். ஒரு கண்குளிர்ச்சி கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழாமல் நம்மால் இருக்கவே முடியாது. தொழுகையில் தான் நமக்கு கண்குளிர்ச்சி. ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, இதை நாம் அனுபவபூர்வமாக நாம் காண முடியும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைதியை, நிம்மதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சற்று தெளிவாக சொல்லும்போது சொன்னார்கள், லா யத்திம்மு நுசுக்குன் நாசிக்கி
ஹத்தா யத்தஸவ்வஜ என்று சொன்னார்கள். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவருடைய வணக்க வழிபாடுகள் எப்போது முழுமையடையும் என்று கேட்டால் அவர் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நுசுக்குன் நாசிக் என்றால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவருடைய வணக்கங்கள் என்பது பொருளாம். இன்ன சலாத்தி நுசுக்கி என்று குர்ஆனுடைய வசனத்திலே வார்த்தை வருகிறதல்லவா, அந்த வார்த்தையைத்தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, திருமணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு பயன்பாடு, மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எங்கே நிம்மதி என்று பல பேர் அலைகின்ற அந்த சங்கடங்களை நாம் பார்க்கிறோம். எங்கே நிம்மதி என்றே நாம் அலைய வேண்டும்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சரியாக அமைத்து கொண்டோம் என்றால், சீராக அமைத்து கொண்டோம் என்றால், நம்முடைய துணைவியர் மூலமாக நமக்கு சுக்கூன் சக்கியனா கிடைக்கும். இதை நாம் கூறவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமண வாழ்க்கையை கட்டமைத்து தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை திருமறைகளை கூறுகிற போது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அசுவாஜா லிதஸ்குனு இலைஹா என்று கூறுகிறான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு ஜோடிகளை படைத்ததற்கு காரணம், நீங்கள் உங்களுடைய ஜோடிகள் மூலமாக மன அமைதி பெற வேண்டும். கணவன் மனைவி மூலம், மனைவி கணவன் மூலம் அசுவாஜ் என்றாலே கணவனுக்கும் சொல்வார்கள், மனைவிக்கும் சொல்வார்கள். இந்த ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் உங்களிலிருந்தே நாம் ஜோடிகளை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இதில் நிச்சயமாக அமைதி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மன வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி கொண்டோம் என்றால், மன வாழ்க்கை அந்த பயணத்தை நாம் சரியான முறையிலே கொண்டு சென்றோம் என்றால் அவசியமாக நமக்கு மன அமைதி கிடைக்கும் என்பதற்கு ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடுத்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு கிடைக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எங்கு வைத்து படைத்தான்? சுவனத்தில் வைத்து படைத்தான். சுவனத்தில் இல்லாத இன்பங்களா, அங்கே இல்லாத சுகபோகங்களா? ஆனாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனிமை தெரிந்தது, ஒரு மறுச்சி ஏற்பட்டது. என்னதான் இன்பங்கள் எங்கு பார்த்தாலும் இன்பங்களாக இருந்த போதும் கூட ஒரு வகையான ஒரு தனிமை தெரிந்ததின் பேரில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், தன்னுடைய துணைவியை பார்த்த மாத்திரத்திலேயே ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், அதற்கு பின்புதான் சுவனமாக அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சுவனத்திலே இல்லாத இன்பங்களா, அதிலே இல்லாத சுகபோகங்களா இருந்தாலும் கூட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துணைவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததற்கு பின்னாலே அவர்கள் அளவிலா ஆனந்தம் அடைந்தார்கள் நாம் பார்க்கிறோமே. யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஒரு கதமம் என்று சொல்வார்கள், இல்லறம் ஒரு நல்லறம் என்று சொல்வார்கள். அப்படி அமைந்து விடுமானால் நமக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தோஷங்களுக்கு அளவே கிடையாது. காரணம், கணவன் மனைவி இருவராக இருக்கட்டும், நாம் அழும்போது நம்முடைய கண்ணீரை துடைப்பவராக நம்முடைய துணைவியர் இருப்பார்கள். நாம் களைத்து வீட்டுக்கு வருகிற போது அவருடைய தோளை கொடுப்பார்கள், சாய்ந்து கொள்வதற்கு தோளை கொடுப்பார்கள். நாம் ஏதாவது திணறும் போது தடுமாறும் போது, ஏன் நீங்கள் திணறுகிறீர்கள், தடுமாறுகிறீர்கள், நான் உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுகிறேன், இந்த ஆலோசனையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தடுமாற்றம் நீங்கிவிடும் என்று அமைதியாக சொல்வார்கள். இதை நாமும் கூட வாழ்க்கையிலே அனுபவத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் சில சமயங்கள் துக்கங்கள், துன்பங்கள், துயரங்களிலே துவண்டு விடுகிற போது நம்முடைய துணைவி நம்மை அரவணைக்கின்ற அந்த பாங்கை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர், அருமையான ஆலோசனைகளை சொல்வார்கள். நாம் வெளி உலகத்திலே வாழ்கின்ற போது நமக்கு சில மனபாரங்கள் ஏற்படும். அந்த மனபாரங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து இறக்குவோம். அது ரகசியமாக இறக்குவோம். யா அல்லாஹ், எனக்கு இப்படி பாரமாக இருக்கிறது, இந்த பாரத்தை நீதான் சரி செய்ய வேண்டும் என்று. இரண்டாவதாக நாம் யாரிடத்தில் இறக்குவோம்? நம்முடைய துணைவியரிடத்தில் தான் இறக்குவோம். அப்போது அந்த மனபாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை நமக்கு இலகுவாக்குவார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இந்த வகையிலே பார்க்கிற போது குடும்பம் ஒரு கதமம் என்று சொல்கிறார்களே, குடும்பம் ஒரு குடும்பமாக இருக்குமானால் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் மன அமைதி. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, திருமண மேடையிலே வைத்து பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க என நாம் துவா கேட்கிறோமே, அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலையும் புறத்திலையும் பரக்கத்து செய்வானாக, இவ்வுலக வாழ்க்கையிலையும் மறு உலக வாழ்க்கையிலையும் பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய செல்வத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளிலேயும் பரக்கத்து செய்வானாக என்றெல்லாம் அதற்கு பொருள் விரிகிறது. பாரக்கல்லாஹு லக்க என்பதற்கு
அது ஒரு சுருக்கமான பொருள் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு விரிவான விளக்கம் இருக்கிறது. இவ்வளவு தூரம் துவா கேட்டதற்கு பின்னால் அந்த துவா நம்முடைய வாழ்க்கையிலே பயனளிக்க வேண்டும். எப்போது பயனளிக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். இப்போதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. பாரக்கல்லாஹு லக்க நாம் துவா கேட்கிறோமே, அந்த பாரக்கல்லாஹு லக்க நமக்கு எப்போது பயனளிக்கும் என்று கேட்டால், அந்த நிம்மதியும் அமைதியும் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்டால், திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான திருமணமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஒரு பரக்கத்துகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் வளங்களையும் செழிப்புகளையும் நிரம்பச் செய்வானாக என்று நாம் கேட்கிற அந்த துவா எப்போது பயனளிக்கும் என்று கேட்டால், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரசூல் காட்டிய அந்த வழிப்பிரகாரம் நாம் நம்முடைய திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் ஒரு அருமையான ஹதீஸின் வாயிலாக நாம் விளக்கி சொன்னோம். இன்ன ஆதமன் நிக்காகி பரக்கத்தன் ஐசருஹா மஊனத்தன், அதிகம் பரக்கத்து வாய்ந்த ஒரு திருமணம் எதுவென்று கேட்டால் எளிமையாக நடைபெறுகிற திருமணம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு வீண் விரயங்கள் இருக்கின்றனவோ, ஆடம்பரங்கள் இருக்கின்றனவோ, அனாச்சாரங்கள் இருக்கின்றனவோ, நிச்சயமாக அதிலே பரக்கத்து இருக்க முடியாத அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே. காரணம், திருமணம் என்பது மிக சுருக்கமாக இருக்க வேண்டும், அழகான முறையில் இருக்க வேண்டும், மார்க்க பிரகாரம் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அப்படித்தான் திருமணங்கள் நடந்தேறின. அதற்கு பல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் சான்றுகளாக உதாரணங்களாக இருந்த போதும் கூட ஓரிரு சான்றுகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் அபூதாவுதில் இருந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஒரு பெண்மணி கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் இன்னி பஹப்து நஃப்ஸி லக, நான் என்னை உங்களுக்கு தந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். நான் என்னை உங்களுக்கு தந்து விட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் உங்களை மனமுடிக்க ஆசைப்படுகிறேன் என்பது பொருளாகும். அன்றைய காலகட்டத்தில் இது நடைமுறையிலே இருந்தது. அந்த நடைமுறை பிரகாரம் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த பெண்மணி நெடுநேரம் நின்று கொண்டே இருந்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே அப்படித்தான் வருகிறது. ஒரு நண்பர் எழுந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், தங்களுக்கு ஹாஜத்து இல்லாவிட்டால், அந்த பெண்ணை மனமுடிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லாவிட்டால் நான் மனம் முடித்துக் கொள்கிறேனே, ஜவ்விஜ்னிஹா இல்லம் யக்குல்லக பிஹா ஹாஜா, ஹாஜத் இல்லாவிட்டால் எனக்கு மனம் முடித்து தாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனே புன்னகையோடு சொன்னார்கள், ஹல் இந்தக்க மின் ஷையின் தஸ்துகுஹா இய்யாஹு, மஹர் தருவதற்கும் இடத்திலே கையில் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆனால் அந்த நண்பர் சொன்னார், மா இந்தி இல்லா இசாரி, எந்த ஒன்றுமே என்னிடத்திலே கிடையாது, இருப்பதென்னவோ நான் கட்டியிருக்கக்கூடிய இந்த கைலி ஒன்றுதான், இந்த அரை கச்சை ஒன்றுதான் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதையும் காட்டி கொடுத்து விட்டால் அரை கச்சை இல்லாமல் நீ அமர்ந்து கொள்ள வேண்டியதான், உட்கார்ந்து கொள்ள வேண்டியதான், எழுந்து நீ நிற்க முடியாது என்று சொன்னார்கள். இருப்பதென்னவோ வெறும் இசாறு தான் இருக்கிறது, இந்த லுங்கி தான் இருக்கிறது என்று, சரி வேறு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பாரு என்று சொன்னார்கள். குறைஞ்சபட்சம் ஒரு இரும்பு மோதிரம் கூட கிடைக்காதா, வலவு ஹாத்தம மின் ஹதீத், மஹர் தருவதற்கு ஒரு இரும்பு மோதிரம் இருந்தாலாவது கொண்டு வா என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த அன்பு நண்பர். காரணம், அன்றைய காலகட்டம் அப்படித்தான் ஒரு வறுமை காலமாக, ஒரு ஏழ்மை காலகட்டமாக இருந்தது. அதற்கு பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேமத்துகளை வாரி வழங்கினான் என்பது அது இன்னொரு விஷயம். கடைசியாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனிலே ஏதாவது சூறாக்கள் உமக்கு மனப்பாடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இன்னென்ன சூறாக்கள் மனப்பாடம் இருக்கிறது என்று அந்த அன்பு நண்பர் சொன்னார். அப்படியானால் அந்த சூறாக்களை இந்த பெண்ணுக்கு நீ சொல்லிக் கொடு, அதுதான் மஹர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஒரு பகரம் வேண்டும், மனம் முடிப்பதற்கு ஏதோ ஒரு பகரம் வேண்டும். எனவே நீர் என்ன செய், கது ஜவ்வஜ்துஹா பிமா மாக்க மினல் குர்ஆன் என்றார்கள். நீ தெரிந்த அந்த சூறாக்களை மகரா வைத்து நான் உனக்கு இந்த பெண்ணை மனம் முடித்து தந்து விட்டேன் என்று அந்த சபையிலே வைத்து திருமணம் நடந்தேறிவிட்டது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, திருமணம் எப்படி நடந்திருக்கிறது பார்த்தீர்களா? கொஞ்சம் யோசியுங்கள். இன்றைய காலகட்டத்து திருமணங்களையும் அன்றைய காலகட்டத்து திருமணங்களையும் சற்று யோசித்து பாருங்கள், இணைத்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இதெல்லாம் நாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், இன்றைக்கு ஆடம்பர திருமணங்கள், அனாச்சாரங்கள், வீண் விரயங்கள் நிறைய நடைபெறுகின்றனவே.
ஒரு பரக்கத்து வேண்டுமே, எப்போது நமக்கு பரக்கத்து கிடைக்கும்? நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பிற்காலத்தில் அவர் மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு கொடையாளியாக இருந்தார்கள். அவர்களுடைய சட்டையிலே ஒரு மஞ்சள் கரை இருந்தது. என்ன மஞ்சள் கரை என்று கேட்டார்கள். நான் மனம் முடித்திருக்கிறேன் யார சொல்லலாம், ஒரு பெண்ணை நான் மனம் முடித்திருக்கிறேன், ஒரு பேரித்தம் பழத்தினுடைய அந்த விதை அளவுக்கு, ஆனால் வசனின் நவாத்திம் இந்த விதை அளவுக்கு தங்கம் கொடுத்து நான் மனம் முடித்திருக்கிறேன் என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். பாரக்கல்லாஹு லக்க, பாரக்கல்லாஹு லக்க. காரணம், அவர் அவ்வளவு எளிமையாக திருமணம் முடித்திருக்கிறார். தான் செய்த அந்த திருமணத்தை பெருமானாரிடத்தில் கூட தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர். அவருடைய சாற்றில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரையை வைத்துத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள். மனம் முடித்திருக்கிறேன் என்று சொல்ல பாரக்கல்லாஹு லக்கா என்கிற துவாவோடு அவுலிம் வலவு பிசாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தேனும் நீ வலிமா கொடுத்து விடு என்று சொன்னார்கள். வலிமா என்பது ஒரு சுன்னத் அல்லவா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ திருமணங்கள் நடைபெறுகின்றன. அந்த திருமணங்களில் திருமணம் நடத்தக்கூடிய அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பணபலத்தை காண்பிக்க முயற்சிக்கிறார்கள், தங்களுடைய பேங்க் பேலன்ஸை காண்பிக்க முயற்சியை எடுத்துக்கொள்கிறார்கள். தங்களுக்கு என்ற இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது என்பதை விளம்பரப்படுத்தவே இன்றைய காலகட்டத்தில் திருமணங்கள் நடப்பதை நாம் மறுக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். சரி, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை பார்க்கிற போது மாப்பிள்ளை வீட்டாரிடத்தில் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள், மாப்பிள்ளை வீட்டாரிடத்திலையும் பார்க்கிறார்கள். மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடத்திலே பார்க்கிற போது பெண் வீட்டார் எத்தனை பவுன் நகை போடுவார்கள், கிலோ கணக்களவுக்கெல்லாம் யோசிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எத்தனை பவுன் நகை போடுவார்கள், இதைத்தான் பார்க்கிறார்களே தவிர நம்முடைய மார்க்கம் சொல்லியதே நீங்கள் மார்க்கத்தை பார்த்து வெற்றி பெறுங்கள் என்று சொல்லியதே. நீங்கள் அழகை பார்த்து திருமணம் முடிக்கலாம், குல பெருமையை பார்த்து நீங்கள் திருமணம் முடிக்கலாம், பணம் செல்வத்தை பார்த்து திருமணம் முடிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியம், மார்க்கம் தான். ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீன் இருக்கிறதா என்று பாருங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொன்னார்களே. இன்றைக்கு அது பார்க்கப்படுகிறதா என்றால் இல்லை. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் பார்க்கிறோம் பல பேர் ஃபத்வா கேட்டு வருகிற போது அந்த பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள், லட்சம் லட்சமாக. எத்தனை லட்சம் செலவு செய்திருக்கிறேன் ஹஸரத், ஆனால் வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டதே. பிள்ளைகளுக்கு மத்தியிலே, மணமக்கள் தம்பதியினருக்கு மத்தியிலே வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டதே என்று நிறைய பேர் இந்த மசாயிலுக்காக வேண்டி வருகிற போது, இந்த பிரச்சனைகளுக்காக ஃபத்வா கேட்டு வருகிற போது கண்ணீர் வடிக்காதவர் கிடையவே கிடையாது. பேசிக்கொண்டே இருப்பார்கள், கண்கள் குளமாக ஆகிவிடும், அப்படியே அழுவார்கள். அவர்களை எப்படி தேற்றுவது என்பது நமக்கே தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லுவது என்ன, நம்மிடத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்ன, லட்ச லட்சமாக செலவு செய்தோம் ஹஸரத், ஊரெல்லாம் நாங்கள் விருந்து போட்டோமே என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தது என்ன, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அந்த திருமணம் என்ன? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹா மஊனா, பரக்கத்து அதிகம் பரக்கத்து மிக்க திருமணம் எதுவென்று கேட்டால் மிக சுருக்கமான முறையிலே, எளிமையான முறையிலே, நடுநிலையான முறையிலே நடைபெறுகிற திருமணம் தான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே. இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டுமே அன்பான பெருமக்களே. அதுவும் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நகையினுடைய விலை இருக்கிறதே, அது இமயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பவுன், ஒரு சவரனுடைய விலை என்ன? இந்த நேரத்தில் கூட நம்முடைய மக்களிடத்தில் இன்னும் விழிப்புணர்ச்சி வரவில்லை. நீங்கள் எத்தனை பவுன் போடுவீர்கள்? யார் யாரிடத்தில் கேட்கிறா? மணமகள் வீட்டிலே மணமகன் கேட்கவில்லை, மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டாரிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் எத்தனை பவுன் போடுவீர்கள்? நாங்கள் 25 பவுன் போட்டால் நீங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு 15 பவுன் தர வேண்டும். நாங்கள் 30 பவுன் போட்டால் நீங்கள் 20 பவுன் தர வேண்டும். இது நடக்கின்ற விஷயம் அன்பான பெருமக்களே. நம்மிடத்திலே வந்து நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊர் சகோதரர்கள் நம்மிடத்திலே சொல்லுகிறார்கள், பவுன் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறதை தவிர இந்த பேரம் இருக்கிறதே அது கொஞ்சமும் கூட குறைந்தபாடு கிடையாது. நீங்கள் என்ன செய்வீர்களோ அது வேறு விஷயம். அந்த கடந்த காலத்தில் எப்படி
நகைகள் போட்டார்களோ, அணிகலன்கள் போட்டார்களோ, அதே போன்று போட வேண்டும் என்றால் எங்கே செல்வார்கள்? நம்முடைய வீட்டிலேயும் பெண் மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? நம்முடைய வீட்டிலேயும் பெண் மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆண் மக்கள், வீட்டிலே உள்ள ஆண் மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள் என்பதை கொஞ்சமாவது யோசிக்கிறார்களா? அவர்கள் தொழில்துறையிலே இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு அவர்கள் கடைசி வரை சம்பாதித்து விட்டு கடைசியிலே வந்து அவர்கள் பலகீனத்தோடு வீடு வந்து சேர்கிறார்களே, அதை கொஞ்சம் கூட யோசிப்பதே கிடையாது. அருமை சகோதரர், இது இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறதா? கடந்த காலத்திலே சத்திய சஹாபிகள் வாழ்ந்த அந்த காலத்திலே, தாபியன்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படியெல்லாம் பேசப்பட்டதா? மகர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதுவும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப அந்த மகர் தர வேண்டும், அவ்வளவுதான். மகரையும் கூட நாம் கண்டிஷன் பண்ணக்கூடாது. இத்தனை பவுன் மகர் தர வேண்டும் என்று நாம் கணவனை கண்டிஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப, சௌரியத்துக்கு ஏற்ப. ஒரு திருமணம் பேசுவது என்றால், ஒரு ஹித்பத் நடப்பது என்றால், நாம் பேச வேண்டிய ஒரே வார்த்தை, உங்களுடைய சௌரிய பிரகாரம் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் என்ன பிரியப்படுகிறீர்களோ நீங்கள் செய்யுங்கள். இப்படித்தான் நாம் பேச வேண்டுமே தவிர, இதுதான் இஸ்லாமிய இன்ப திருமணமே தவிர, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கும் அந்த நகை பற்றி, அதனுடைய அந்த பவுன் பற்றி பேசப்படுகிறது என்றால், அதனுடைய எண்ணிக்கை பற்றி இதற்கு அடுத்தபடியாக யோசித்து பாருங்கள், சீர் சாமான்கள். இன்றைக்கு சீர் சாமான்களுடைய விலையேற்றம் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறது, விண்ணிலே பறந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதையும் தாண்டி அந்த கல்யாண செலவு, சடங்கு சம்பிரதாயங்கள், அது வேறு. இப்படி தொடர்ந்து பல்வேறுபட்ட செலவுகளுக்கு பெண் வீட்டார் மட்டுமல்ல, மாப்பிள்ளை வீட்டாரும் ஆளாக்கப்படுகிறார்கள். பெண் வீட்டார் அதிகம் சிரமப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அருமை சகோதரர்களே, இதில் நாம் பரக்கத்தை பார்க்கவே முடியாது. இந்த அளவுக்கு நாம் சிரமங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய சக்திக்கு ஏற்ப நாம் செலவு செய்ய வேண்டும், திருமணத்தில் செலவு செய்ய வேண்டும். அதில் தான் ஒரு பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 3ஆம் அத்தியாயம் 14ஆம் அந்த வசனத்திலே, சூரா ஆல இம்ரானிலே மிக பிரமாதமான முறையில் எடுத்துரைத்து விட்டான். ஸுய்யன லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரா. மக்களுக்கு எது அழகாக தெரிகிறது என்று கேட்டால் பெண்கள், அதே போல மக்கள், அதே போன்று வல் கனாத்தீரில் முகந்தரா மின தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி குவியலாக. என்னுடைய வீட்டில் 100 பவுன் இருக்கிறது, 150 பவுன் இருக்கிறது, இத்தனை கிலோ நகை இருக்கிறது, என்னுடைய கழுத்தில் கிடக்கின்ற இந்த ஆரம் இருக்கிறதே, இந்த நெக்லஸ் இருக்கிறது, இதனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? இது அழகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கண்டிக்கிறான். அந்த ஆயத்து முடிக்கிற போது, தங்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் அந்த 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தை புரட்டுங்கள். அந்த ஆயத்தை முடிக்கிற போது அல்லாஹ் எப்படி சொல்றான்? தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த உலகத்தின் சிறிய இன்பங்கள். இது என்ன? இதில் போய் நீங்கள் மெய் மறக்கிறீர்கள். வல்லாஹு இந்த ஹுஸ்னுல் மாப், அல்லாஹ்விடத்தில் தான் உங்களுக்கு அழகிய மீட்சி இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். திருமணத்தை நாம் ஒரு பெருசாக, ஒரு சிரமமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு சகோதரர்களே, இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த விஷயத்தை உள்வாங்குங்கள். உங்களுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுங்கள், எங்களுடைய திருமணங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும். எளிமையான முறையில், இனிமையான முறையில், சிறப்பான முறையில், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் நடக்க வேண்டும். கல்யாணங்களில் கல்யாண கடன் என்று ஒரு கடன் வாங்கி விடுவார்கள். அந்த கடனை அடைப்பதற்கு அந்த பெற்றோர் படுகின்ற அந்த சிரமம் இருக்கிறதே சொல்லி மாறாத அருமை சகோதரர்களே. நம்மிடத்தில் வந்து சொல்வார்கள், இத்தனை லட்சம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை நான் அடைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, அதே போன்றுதான் கல்யாணங்களில் பார்க்கலாம், நிறைய வீண் விரயங்கள் இருக்கும். அங்கே பார்த்தோம் என்றால் விருந்தோம்பலிலே நிறைய சாப்பாடுகள் வேஸ்ட் ஆகிறது. ஒரு கல்யாணத்தில் வேஸ்ட் ஆகின்ற விரயமாகின்ற அந்த உணவுகளை ஒரு 50 பேர் 100 பேருக்கு மேல் சாப்பிட முடியும். ஒரு திருமணத்தில் இத்தனை பேர் சாப்பிட முடியும் என்றால் எத்தனை திருமணங்கள் ஒரு மாவட்டத்தில் நடை பெறுகின்றன? அத்தனை திருமணங்களில் எத்தனை பேர் சாப்பிடுகின்ற உணவுகள் சீரழியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது அல்லாஹ் விரும்புவானா?
நீங்கள் இஸ்ராப் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ் இதை விரும்புவானா? நிச்சயமாக அதை விரும்பவே மாட்டான். அதுவும் திருமணங்கள் இருக்கிறதே, நாம் நேசிக்க வேண்டியவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் ஒருவரை மட்டும்தான் நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை தவிர வேறு யார் மீதும் நாம் நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தவே கூடாது. நாம் உயிருக்கு உயிராக அல்ல, உலமாக்கள் சொல்வார்கள் அல்லவா, உயிரை விட மேலாக நாம் நேசிக்க வேண்டியவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நம்முடைய நேசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய பாசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அந்த நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கட் அவுட் வைக்கிறார்கள், அதல்லாமல் பேனர் ஃப்ளக்ஸ் வைக்கிறார்கள். இது நம்முடைய மார்க்கத்திற்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே. நம்முடைய ஊர் இருக்கிறதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். எனவே நம்முடைய ஊரில் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் கூட மற்ற ஊர்க்காரர்கள் கவனிக்கிறார்கள். ஏனைய ஊரில் இருக்கக்கூடிய மஹல்லா மக்கள் இருக்கிறார்கள், கவனித்து என்ன ஹசரத் உங்களுடைய ஊரிலேமா? இப்படியே கேட்டு விட்டார்கள், இடத்துல வந்து கேட்டு விட்டார்கள். சில பேர் வந்திருந்தார்கள், மர்சாவுக்கு வந்திருந்தார்கள், உங்களுடைய ஊரிலுமா என்று கேட்கின்ற அளவுக்கு அருமை சகோதரர்களே, நம்முடைய ஊர் இருக்கிறதே ஒரு நோட்டட் பாயிண்ட்ல இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே அவ்வளவு தூரம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஊரை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒரு இஸ்லாமிய அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு நம்முடைய ஊரை அவர்கள் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே நாம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலேயும் நாம் பேரம் பேசவே கூடாது. எந்த வீடுகளிலையும் சென்று எங்களுக்கு இத்தனை பவுன் தாருங்கள், அத்தனை பவுன் தாருங்கள் என்று பேரம் பேசி அவருடைய மனங்களை நோகடிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை நாம் கவனத்தில் வைத்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான திருமணங்களாக நம்முடைய குடும்ப திருமணங்கள் அமையுமானால் அதிலே பரக்கத்திருக்கும். குடும்பங்கள் மணமக்கள் மிக நிம்மதியாக அமைதியாக, திருமணம் எந்த உயரிய நோக்கங்களுக்காக நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற எல்லா திருமணங்களிலேயும் தன்னுடைய திருப்பொருத்தத்தையும் தன்னுடைய திருத்துதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.